ஹலோ யூஸ் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட அனதர் காலேஜாக இருக்கிற அது மெயின் காலேஜ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஓகேங்களா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜோட சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 2025க்கு நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகி இருந்துருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதையும் நம்ம பார்த்துருவோம் 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அதுவும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுவும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்கும் அது பார்க்க போகிறோம். தென் இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் இந்த கோர்சஸில் எந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் போயிருக்கு, சரிங்களா, இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். சரிங்களா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2737. சரிங்களா, இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜனில், சரிங்களா, கோயம்புத்தூர் ரீஜனில் பைபாஸ் எல்என்டி பைபாஸில், சரிங்களா, சிறப்பாளையம், சரிங்களா, சிறப்பாளையம் வில்லேஜ் அந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, இது நியர்லி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அது ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.karpagamtech.ac.in. இதுதான் வெப்சைட்டு. இது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருக்குது. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட. இங்கே டோட்டலாக வந்து 6 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கோர்சஸில் 3 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, தென் இங்கே ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டலில் மெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 பர் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸும், எலக்ட்ரிக் சார்ஜ் 600 ருபீஸ் ஆகும். அட்மிஷன் ஃபீஸ் 5000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இன்ஃபார்மேஷன் புக்லெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷன். தென் அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 20,000 தென் மேக்ஸிமமாக 35,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இன்ஃபார்மேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது. சரி, நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃபும் பார்த்துருவோம் அடுத்து எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் இயர் சொல்லிவிட்டு. சரிங்களா, லாஸ்ட் இயர் நம்ம கட் ஆஃபில் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 ஆரம்பிச்சிருக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே NBA அக்ரிடேட்டட் வாங்காத ஒரு கோர்ஸு. ஆக்சுவலாக 3 கோர்ஸ் தான் வாங்கியிருங்க. அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் வாங்கலை. இதில் ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 156.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 155, தென் பிசிஎம் 167, தென் எம்பிசி 136, தென் எஸ்சி 117.5, தென் எஸ்சிஏ 115 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 165 வரைக்கும் 167லேருந்து 150 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 60 சீட்ஸ் 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸ். ஓசி லாஸ்ட் இயர் வந்து 180.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 178.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 176.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 142.5, தென் எஸ்சிஏ 132.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 193லேருந்து 176 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இங்கே டோட்டலாக 66 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 166 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 167.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 162.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 134.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 126.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 174லேருந்து 163 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இங்கே வந்து 186, அதாவது ட்ரிபிள் இன்டேக்கு 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு NBA அக்ரிடேட்டட் வாங்கின ஒரு கோர்ஸு. இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 176 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 173 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 164.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 170.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 133, தென் எஸ்சிஏ 130, தென் எஸ்டி 100 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 184லேருந்து 169 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற ஒரு கோர்ஸு இங்கே 120 சீட்ஸு டபுள் இன்டேக்கு 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. NBA அக்ரேட் வாங்கின கோர்ஸு டபுள் இன்டேக் சீட் இருக்குது. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் 182 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 179.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 172.5, தென் எம்பிசி 177.5, எஸ்சி 145, தென் எஸ்சிஏ 133, தென் எஸ்டி 158 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 190லேருந்து 174 வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து டோட்டலாக 60 சீட்ஸு 2020 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 184 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 174.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 157.5, தென் எஸ்சிஏ 158 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 194லேருந்து 180 வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம வரும்போது இங்கே வந்து சிஎஸ்சி, அதாவது ஐடி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், இங்கே 3 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 6 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. தென் இந்த வருஷம் அப்டேட் வந்து எப்படி நமக்கு இன்னும் வரல, உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வருஷம் டெஃபினட்டாக வந்து மேபி கோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இங்கே லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இங்கே 3 கோர்சஸ் தான் இருக்குது, சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ். இந்த 3 கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இங்கே வந்து 180, அதாவது 175 மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 175 மேலே. சரிங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 175 மேலே இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் அதே மாதிரி நீங்கள் 170க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். 160க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரிபிள்இ ட்ரை பண்ணலாம். தென் மெக்கானிக்கல் வந்து 150க்கு மேலே இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கோர்சஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட்டில் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த ரேஞ்சஸில் கட் ஆஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சஸ் அந்த ஆர்டருக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கற்பகமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 கோர்சஸில் நீங்கள் ஐடியா வச்சுக்க வேண்டியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 175க்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 130க்கு மேலே இசியும், தென் ட்ரிபிள்இ வந்து 160க்கும், தென் மெக்கானிக்கல் வந்து 150க்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இந்தியன் அட்மிஷன்ஸில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.